நாம் இருந்தவனமாக கண்களை மூடுவோம். வார்த்தையாம் தேவனவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வார்த்தையாம் தேவனவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கிருபை மேல் கிருபை பெற்றேன், கிருபை மேல் கிருபை பெற்றேன். இந்த நாளிலே உண்மை ஆராதிக்கும்படி உங்களுக்கு நன்றி செலுத்தும்படி உண்மை ஆண்டுகளிலே தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அங்கே கிருபையாலே ரட்சிக்கப்பட்டு கிருபையாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் அதுக்கு செய்வதாக ஒவ்வொரு வாரம் வந்து உண்மை ஆவியாக இருக்கிற ஆவியோடு உண்மையாக இருக்கிற உண்மையோடு தொடர்புகளை தந்தவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். வந்தவர்கள் ஆசீர்வாதத்திலும் ஒவ்வொருவரும் வந்தது நல்லது திரும்பி செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே ஆமென். இந்த 2 என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு 5 போர்ஷன் முடிச்சுட்டேன். 5 பாகத்தில் இன்றைக்கி 6வது பாகம். இந்த 2ன்ற வார்த்தை பைபிளில் என்ன இருக்குதோ அதெல்லாம் நான் மார்க் பண்ணி அது இன்னும் ஒரு 6 பிரசங்கம் பண்ணலான்னு ஆயத்தமாக இருக்கு. 2ல் 1 எவ்வளோ விசேஷமானதாக இருக்கு. 2ல் 1 எவ்வளோ விசேஷமாக இருக்கு. இந்த வார்த்தை என் மனதுக்குள்ளே கிரியை செய்ததால் நான் படித்த எல்லா புத்தகத்திலிருந்தும் அந்த 2 என்ற காரியம் எவ்வளோ விசேஷமானதுன்னு நான் அது ஒரு பிரசங்கமாக ஆயத்தம் பண்ணியிருக்கேன். இந்த நாளிலே 2 தூதர்கள் 2 சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த 2 சீஷர்கள். அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையில் அறிஞ்சாங்க. இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன். அதில் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருத்தன் கைவிடப்பட்டான். இப்படி இந்த 2ல் 1 அல்லது 2 பேரும் கூட எவ்வளவு விசேஷமாக இருக்கிறதுன்னு நான் தியானம் பண்ணியிருக்கிறேன். இந்த நாளிலே காலையில் ஆராதனை வேலை ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க? ஆவியானவரை இல்லைங்களா? இந்த பாடல் சிஸ்டர் ஹேமா ஜான் பாடினாங்க. அதில் தான் அவனுக்கு ரொம்ப விளம்பரம் கிடைச்சிது, ஆசீர்வாதம் கிடைச்சிது. அவங்க பாடினாங்க, சீடியில் பாடினாங்க. உண்மையிலே கடந்த 9ஆம் தேதி அவங்களோட நான் ஒரு 3 மணி நேரம் அவங்களோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆரம்பித்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு ஊழியர்களிடத்தில் காணப்பட வேண்டிய உண்மையை அங்கே நான் பார்த்தேன். நான் ஏற்கனவே எங்களுடைய மருமகனையும் மகளையும் உஷார் பண்ணி அம்மா ஸ்டுடியோவுக்கு 10 நிமிஷம் முன்னால் போயிடணும், அது ஒரு அரை மணி நேரம் முன்னால் போயிடணும், அதுக்கு நீ வேண்டிய எல்லா ஆயத்தமும் பண்ணணுமா அப்படின்னு சொன்னேன். நாங்கள் அதே மாதிரி 9:50க்கு ஸ்டுடியோவுக்கு போனோம். கரெக்டாக 10 மணிக்கு சிஸ்டர் ஏமாச்சார் வந்து நேராக ப்ரேயர், அப்புறம் எல்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்சது. அப்புறம் மறுபடியும் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. உண்மையிலே அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற உண்மை, அவங்க பலவீனமானவங்க தான், ஆனாலும் கர்த்தருக்காக உண்மையாக 10ல் 10 கரெக்டாக அவங்க ஸ்கூல் பண்ணியிருக்காங்க.
அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இந்த நாளிலே ஒரு அருமையான சீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள். ஆண்டவர் அவரை அழைச்சார். பேதுரு பார்த்து வா, என் பின்னிலே வான்னு. இப்படி 12 சீஷர்களை அவர் அழைத்தார். அதில் ஒருத்தர் தான் யூதாஸ் காரியர். அதே போல் பேதுருவை அழைத்தார். இந்த 2 பேரில் எப்படி அவனுடைய சுபாவங்கள் இருந்தது என்பது இந்த நாளில் நாம் ஆராய்ந்துள்ளோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 23 25 வரை வாசிக்கிறார். அவர் பிரதித்திரமாக, என்னோடு கூட கலந்து கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றார். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். பாருங்க, யூதாஸ் காரியர் அவன் நல்லவன் தான், நாணயமானவன் தான். அதனால தான் அவனுக்கு பணப்பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த பணத்தின் மேல் உள்ள அதிக ஆசையினாலே அவரையே காட்டி கொடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் கடைசி வரிபட்ட வாசி நீ வாசித்தீங்களா? அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அந்த அவனும் டவுட்டா கேட்கிறான், நானும் கேட்கிறான். உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ தான். அப்போ கூட அவன் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அதை தப்பாக செய்துன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் பணத்தின் மேல் இருந்த ஒரு ஆசையினால என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டான். அப்புறம் போதனை பந்தியிடும்போது அவனுக்குள்ளே வேறு ஒரு ஆவியை செய்து அந்த பந்தியில் பங்கு பெற்ற பிறகுதான் வேறு ஒரு ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்துன்னு நீங்கள் படிக்கலாம். இதனால் என்ன விட்டு அவன் நேராக போகிறான். இங்கே ஏசாமி காட்டி எங்கே போகணுமோ அங்கே போகிறான். எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? மார்க் 14:44 வாசி. அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்கிறனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். பார்த்தீங்களா எப்படி காட்டி கொடுக்கிறாரு? முத்தம் கொடுத்து காட்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி சிரிச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்ன பண்ணுறா, காட்டி. உன்னை ஒருத்தன் அதிகமாக போகிறாங்க, நீ ஜாக்கிரதையா. உனக்கு ஐஸ் வைக்கிறான்னா நீ என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கும். அவன் என்ன பண்ணான், முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து யாரை காட்டி விடுகிறான்? ஊழியத்துக்கு அவர் ஆயிஷவனையே காட்டி ஆயிஷவரே காட்டி கொடுக்குறான். உங்களை அதிகமாக ஒருத்தர் புகழறாங்கன்னா தயவுசெய்து சொல்ற, ரொம்ப ஜாக்கிரதையா. உன் காலம் வார போகிறான்னு அர்த்தம். உனக்கு ஒரு 7-5 அடி பள்ளம் வெட்ட போகிறான்னு அர்த்தம். நான் இதனால் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன், ரொம்ப பார்த்துட்டேன். அப்படியே ஐஸ் வைப்பாங்க பாரு, அப்படியே அப்பா நான் மெல்ட் ஆகிடுவேன். இல்லைடா இப்படி போகிறாங்க, நான் ஒன்றுமே இல்லாத நான் டம்மி பீஸு, என்ன போய் இப்படி தூக்குறாங்கன்னு பாருங்க யோசிப்பேன். அப்புறம் பார்த்தா நமக்கு அவர் தான் பழம் வைக்கிருப்பார். அந்த போஸ்டிங் தான் எங்கள் தூக்கத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ முத்தத்தினாலே காட்டி நாமும் மற்றவங்களை ரொம்பவும் புகழக்கூடாது. நம்மளை ஒருத்தர் புகழ்ந்தாலும் அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். இந்த ஆன்லைன் சர்ச் மெயின் சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் முதல்ல அவங்க எடுக்கிற ட்ரைனிங் என்னென்னா அப்படியே தூக்குவாங்க. உன்ன மாதிரி அவங்க விசுவாசி யாருமே இல்லை.
வா உன்னை பிசி மெம்பர் ஆகிக்கிறேன், செக்ரட்டரி ஆகிக்கிறேன், கேஷியர் ஆகிக்கிறேன், அது வாங்கிக்கிறேன், இது வாங்கிக்கிறேன், உடனே சொல்லி விட்டுன்னு போயிடும். அவர்கிட்ட இருந்த விசுவாசமும் போயிடும், கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். ஏன்னா நம்மளை தூக்குறாங்களே. ஜாக்கிரதையாக இருக்கணும். உன்னை வெளியே போகக்கூடாது படுத்துனா பண்ண உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க சர்ச்சில். என்ன எத்தனை பேர் வந்து செக்ரட்டரி, நீ ஒன்றும் உனக்கு கையெழுத்து மட்டும் பாம்பில் கையெழுத்து போடு, யூ ஆர் தி செக்ரட்டரி. இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற சர்ச்சில், ராட்சேப சர்ச்சில் நீ ஓட்டு கூட கேன்வாஸ், நான் உங்களுக்காக கேன்வாஸ் பண்ணுறேன். ஐயா அந்த வேலை மட்டும் எனக்கு வேணாம், அந்த வேலை மட்டும் எனக்கு வேணாம். நான் வேணா மெம்பராக இருந்துட்டு போகிறேன். ஏன்னா கலத்தோட்டில் எனக்கு இடம் வேணும். பர்மனெண்ட் மெம்பர் ஆகி ராட்சேப சர்ச்சில் வேணும். இந்த கடைக்கால் தோணும் போதே எனக்கு மெம்பர் ஆகிட்டாங்க. ஆனாலும் அது வேறு இது வேறு. பார்மாலிக்கு தான் மெம்பராக இருந்தே தவிர ஃபெலோஷிப்பில் கிடையாது. இந்த ஆவிக்குரிய சர்ச்சஸ் தான் எங்களுக்கு ஃபெலோஷிப். காரணம் நம்மளை தூக்குவாங்க, தூக்கி பழத்தில் போடுவாங்க. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணால் முத்தத்தினால் லூக்கா 22, 21, 22 வாசல். லூக்கா 22, 21, 22. பின்பு இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவருடைய கை என்னுடனே கூட பந்தி இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். இங்கே போஜன பந்தி நடக்குது. அதே சமயத்தில் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் தெரியுங்களா? இந்த பூலகத்துக்கு மரிப்பதற்காகவே வந்தார். எதுக்காக வந்தார்? அவர் வாழணும்னு நினச்சிருந்தா இன்னும் வரலும் உயிரோடு இருப்பார். அவர் பூலகத்துக்கு வந்த நோக்கம் மரிப்பதற்காக. அந்த மட்டும் இந்த 22ஆம் மாதம் தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவனை காட்டி விடுகிற மனுஷனுக்கு ஐயோ. இந்த ஐயோவை நாம் வாங்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவும் வரலைன்னு சொல்லலாம். வரும், வாழ்க்கையில் வரும், என் வாழ்க்கையில் வந்துருக்கு. ஆகவே என்ன பண்ணணும்? கிறிஸ்தவனா உன்னை காட்டிக்கோ, கிறிஸ்தவனா உன்னை காட்டிக்கோ. அது பயப்படவே பயப்படாது. பைபிள் எடுத்து எங்கே போ, சர்ச்சுக்கு போ, பைபிள் எடுத்துன்னு போ. கூடுமான பெரிய பைபிள் எடுத்துன்னு போ. இன்றைக்கி பைபிள் எடுத்து போகிறதுக்கு கிறிஸ்தவர்கள் வெட்கப்படுறாங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்கிறேன், நான் காஸ்ட்லி பைபிள் வாங்குங்க, தைரியமாக எடுத்துகிட்டு போங்க, கையில் வச்சுட்டு போங்க. அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். செல்லு தூக்கின்னு போவாது. செல் இருக்கட்டும், செல் பரிசுத்தமானதா? இங்கே எல்லாருக்குமே தெரியல, செல் பரிசுத்தமானது அல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்து எப்படி காட்டி கொடுக்கணும்? நம்ம கிறிஸ்தவன் நம்ம காட்டணும். மற்றவங்களுக்கு அவிசுவாசிக்கு நம்ம எப்படி காட்டணும்? கிறிஸ்தவன் நான் அப்படின்னு நம்ம காட்டணும். அடுத்தது யோவான் 19:11. இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு சப்ஜெக்ட் சொல்றார். மறுபடியும் வாசம் இயேசு பிரதித்திரமாக, இயேசு பிரதித்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. என்மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. அவர் மேலே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனாலும் அவரை காட்டி கொடுத்ததுக்கு அதிக பாவம் உண்டு, எக்ஸ்ட்ரா தண்டனை உண்டு. ஆகினால நாம் பிதாவை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை எந்த சூழ்நிலையிலும் காட்டி கொடுக்க
கூடாது. அவர்களை எந்த அளவுக்கு நாம் மேலே உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசை வரும். இப்போ பரிசுத்த பேதுரு புத்தகம் சில வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 26, 69, 70. மத்தேயு 26, 69, 70. அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தார். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தார். ஒரு வார்த்தை கவனிங்க. 3.5 வருஷமா அவர் கூட தான் இருக்கிறாரு. ஏசன் கூட இருக்கிறாரு. ஒரு தெளிவாக சொல்ற, எனக்கு தெரியாது. அந்த 70 வருஷம் வாசிங்க. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது மறுதளித்தான். மறுதளித்தான். இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த ஒரு சிஷ்யன் யாரு? பேதுரு. மத்தேயு 26, 72 வாசிங்க. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். முதல் தெரியாதுன்ட்டான். ரெண்டாவது அந்த மனுஷனை அறியேன். அவன் தெரியாதா ஏசாமி பற்றி? எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க தானே. மறுபடியும் வாசிங்க 72 வசனத்தை. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். உறுதிப்படுத்துறாரு, ஆணையிடுறாரு. இது செய்யலாமா? அந்த பேதுரு இருந்த வேலையே செய்யலாமா? செய்யவே கூடாது. கூட 12 வருஷம் 3 வருஷம் அவரோடய இருந்தார். எல்லா ஊழியத்தையும் பார்த்தார், எல்லா அற்புதத்தையும் பார்த்தார். பார்த்துட்டு இருந்து ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏசி யாருக்கும், நீயும் அவனோடு இருந்தவன் தான் ஒரு பொம்பளை சொல்கிறான். உடனே என்ன சொல்ற, அந்த மனுஷன் சொல்லலாமா? அவர் கடவுளாச்சே, அவர் பெரிய கடவுளாச்சு, ராஜாதி ராஜாவாச்சு, கர்த்தாதி கர்த்தாவாச்சு, தேவாதி தேவனாச்சு. அவர் மனுஷன் சொல்லலாமா? அந்த மனுஷனை அறிய. எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி அவங்க பேருக்கு இருந்திருப்பாங்க. நல்ல சீஷன் தான். லூக்கா 22:57. அதற்கு அவன் ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். லூக்கா மத்தேயு 26:73 வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. பாருங்க, அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சொல்றாங்க. எவ்வளோ ஒரு பேட் குவாலிட்டி. நீ பாட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனி, அதோட போயிட்டு என்ன பண்ணுறாரு? இவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சொல்கிறார். அதை உறுதிப்படுத்துகிறார். அது அது சரியான வார்த்தையா? சரியான ஒரு கான்டாக்ட்? அது குணமாக குணலட்சணமாக யோசிப்பாங்க. 73 வருஷம் மறுபடியும் வாசிங்க. அவரை சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுகிறது என்றார்கள். அப்போது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. ஆண்டவர் சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தடவை என்னை மறுதளிப்பாயின்னு சொன்ன. சொன்னபடியே இவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சொன்னவன்னு சேவல் கூவி. இப்போ மறுபடியும் லூக்கா 22:57 வாசிக்கலாம். 22:57. லூக்கா 22:57. ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். மறுபடியும் வாசிப்பாரு. அதற்கு அவன் ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். அவரையே போட்டுதா? அவனை சொல்றது தப்பு. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, வல்லமுள்ள தேவன், மகத்துவமுள்ள ராஜா, அவரை போய் அவன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனால் தைரியமாக சொல்லிட்டாரு.
அடுத்தது லூக்கா 22:58 வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். இங்க அவர் கம்பேர் பண்றாரு. அந்த மனுஷன் அல்ல. எவ்வளோ ஒரு 3.5 வருஷம் அவரை பழக்கூடவே இருந்தவர். எப்போ போனாலும் ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன பண்ணாரு? தனியாக கூட்டு போவார். மற்ற சீசரை காட்டிலும் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் என்ன பண்ணுவார்? கூட கூட்டு போவார். அப்போ கூட போனவர் தான் இவர் என்ன சொல்கிறார்? அந்த மனுஷனை அறியேன். ரொம்ப கஷ்டம். இந்த காலங்களில் கூட ஊழியர்களோட கூட பெரிய பாஸ்டர்களோட கூட பெரிய பிஷப்புகளோட கூட ஜால்ராடிக்கிட்டு ஒரு குரூப் இருக்கும். பயங்கர ஜால்ராட்சி இருக்கும். அழகாக சிங்சா சிங்சா. அதுக்காகவே அவர் 10 பேர் கூட்டிட்டு போவார். அவருக்கு நடந்து போகிறதுக்கு பைபிள் தூக்கி போகிறதுக்கு ஒரு ஆள். இவ்வளோ ஒரு தாம்பிகமாக இருக்கிறான். ஆனால் அவன் தான் சொல்லுவான், நாளைக்கு இந்த மனுஷனை அவன் மேலே முதல் கேஸ் போடுவான். பிஷப் மேலே முதல் கேஸ் யார் போடுவான்? ஜாலராட்சியத்துக்கு தான் போடுவான். பிஷப் பஸ்ரே எங்கள் மிஸ்ஸஸ்க்கு அண்ணன் 67 கேஸ் 63 கேஸ் அவர் மேலே போட்டாங்க. போட்டவங்களாம் எங்களுக்கு தெரியும். பேரில் லிஸ்டே இருக்குது என்கிட்ட இருக்குது. அவரோட அனுபவிச்சு தான், சுகம் அனுபவிச்சு ஒன்று தான். அவருடைய பேர் சொல்லி எத்தனை ஏக்கர் நாள் சம்பாதிச்சவங்க தான். எங்கள் மூதாதைக்கு சேர வேண்டிய சொத்து கூட கொஞ்சம் அனுப்பி வச்சுக்கிறாங்க. பார்த்து வெளியே வரும்போது அருமையானவர்களே, என்ன சொன்னேன் நான்? இப்போ கடைசி என்ன சொன்னேன்? அந்த மனுஷனை அறியேன். உன் கூடவே இருப்பான், உனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பான். நாளைக்கு உன்னை காலை வந்துட்டு போயிங்க. அந்த யாரும் எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் உலகம், இதுதான் உலகம். நீங்கள் நானும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 60வது வசனம் வாங்க. மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றார். மறுபடியும் சொல்றாரு. அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. மறுபடியும் லூக்காவிலையும் சொல்றாரு, நான் அவரை அறியேன், அந்த மனுஷனை அறியேன். யோவான் 21:3. யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இந்த 2 பேரும், ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, ஒருத்தர் மறுதளிச்சிட்டாரு. இப்படி சில பேர் 12 சீசனும் அவரை பிடிச்சோன்னு ஓடியே விட்டாங்க. ஏசாமியை பிடிச்சிட்ட உடனே கூட இந்த 12 பேர் ஓடியே விட்டாங்க. ஒருத்தரும் கூடவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வர வச்சுன்னு பேர் இதில் போகிறார், கிட்ட போகிறார். போன உடனே மாட்டிக்கிறார். போனே நீ கூட அவரோட இதில் தானே ஐயோ இல்லைன்னு பொய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தப்பிச்சிட்டு வரலான்னு பார்த்தார். அங்கே குரூப் ஆகி போச்சு. நீ கட்டாயம் நீ அவரோட உன் பாஷை, உன்னுடைய மொழி வெளிப்படுத்துது, உன் ஸ்டைல் வெளிப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. மற்றவன் சொல்கிறான். ஆனால் இவருக்கு என்ன? நான் அறியேன். அப்படி என்ன பண்ணிட்டாரு? சரி, அவர் செத்துட்டாரு. அவர் உயிரை உயிரானாலும் சரி, வெளியே வந்தாலும் சரி, வராப்பினாலும் சரி, நான் என் தொழிலுக்கு நான் போகிறேன். அவர் தொழில் என்ன? தொழில் மீன் பிடிக்கிறது தான். கூப்பிட்டு வாப்பா, என் பின்னால் வாப்பா, உன்னை மனுஷன் பிடிக்கிறது நாக்குன்னு சொல்கிறாரு. உடனே வந்துடுறாரு. அந்த வேலையெல்லாம் விட்டு வந்துடுறாரு. இப்போ மறுபடியும் ஆகி போச்சு. ஏசாமி செத்துட்டாருன்னொன்னே இவருக்கு குளிர் விட்டு போச்சு. நேராக போய், பாப்பா நான் பழையபடி நான் மீன் பிடிக்க போகிறேன். அப்போ கூட நாங்களும் உங்களோட வரோம். அந்த வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரி
ராத்திரியிலே அவருக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16-20 வாசிங்க. இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். மத்தேயு 28:16-20 வரலாம். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மந்தப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியை செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசுத்தமாய் இருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போது இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மார்க் 16ஆம் அதிகாரம் 15-18 வரலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யோவான் 21:17 மட்டும் வாசிங்க. இரண்டாம் தரம் 17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இங்கே அவரு மீன் பிடிக்க போறாங்க. தொழில் பண்ண போயிட்டாங்க. அப்போ ஏசு சாமி அங்கே வராது. அவங்க கேட்குற எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன மீன் தான் கொடுப்பாங்க. ராத்திரி வரலும் நாங்கள் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டோம், மீனே கிடைக்கல. ஒன்று அவர் என்ன சொல்கிறது, ஆழத்தில் வலது பக்கம் ஆழத்திலே போய் வலையை போடணும். வலையை போடுறேன். 153 மீன் வந்து கிடச்சதாக அதில் பைபிள் 100 எல்லாம் பெரிய மீன். அப்புறம் அவர் பதம் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இங்கே அங்கே அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்புறம் நீ மகள நாள் மனுஷரை மீனை பிடிச்சிருந்த, இனிமேல் உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக. இப்போ அவன் செய்கிற தப்பை எல்லாத்தையும் அவர் மனுஷன் சொல்லலை, ஆனால் மனுஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நீ மனுஷரை பிடிக்கிறதா கொஞ்சம் சுவிசேஷத்தை அறிவிக்க. இந்த வார்த்தைக்கு பேதுரு 100% கீழ்ப்படுத்தி அவனுக்கு எவ்வளோ பயந்தானோ அவ்வளோ பயத்தையும் விட்டுட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு பயப்படாம ராஜு எதிர்த்து நான் சொல்கிறான், நீங்கள் தான் அவரை சிலுவையில் அறிஞ்சின்னு சாட்சி சொல்கிறேன். அப்புறம் தைரியமாக பிரசங்கம் பண்ணான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்ன உடனே அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். இனிமேல் மனுஷன் மீனை பார்த்தான். 153 மீன் பிடிச்சிருக்கான், பெரிய மீன். வலை இழுக்க முடியல, மற்றவங்களுடைய உதவி தேடி இழுக்கிறான். அப்போ அவர் கர்த்தர்ன்றான். அவர் கர்த்தர் அப்படின்னு இப்படி உடனே அவன் தன் பிழைகளை உணர்ந்தான். சேவல் கூறினவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா, அவர் சொன்னபடி சேவல் கூவிச்சு. 3 தடவை நான் ஆண்டவர் பதிலளிச்சிட்டேன். என் தேவனே, என் ராஜதேவன் சொல்லிட்டு உணர்ந்தான். மனசுக்குள்ள தான் உணர்ந்தான். அந்த உணர்தல் கேட்டு
நீ இனிமேல் மீன் பிடிக்கிற வேலை விட்டுருப்பா, மனுஷன் பிடிக்கிற வேலை செய். இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படியோ ஒரு வழியில் ஏதோ ஒரு காரணத்தில் நாம் ஏசாமி கொடுத்து கேள்விப்பட்டோம், மனது முன்னோடு ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்துவின் சபைகள் இருக்கும். ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும். நான் அதுக்கு தான் சொல்றது, ஈச் ஒன் கேட்ச் ஒன், ஈச் ஒன். ஒரு ஆத்மாவாவது நீ, ஒரு ஆத்மாவுக்கு நீ சுவிசேஷம் சொல்லி, ஒரு ஆத்மாவுக்கு நீ நன்மை செய்து, ஒரு ஆத்மாவுக்கு அவருடைய கஷ்டத்தில் நீ உதவி செய்து அவரை எப்படியாவது எங்கே கொண்டாடணும்? கர்த்தர் வீட்டுக்கு கொண்டாடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. அன்பானவர்களே, நம் மேல் விழுந்த கடமை எதுன்னா ஆத்மா ஆதாயம் பண்ணு. இப்போ சொந்தக்காருக்கு சகஜமாக பேசலாம், அந்நியர்கிட்ட நம்ம சகஜமாக பேச முடியாது. சொந்தக்காரர்கிட்ட நாம் சகஜமாக பேசலாம், ஏன்னா நமக்கு அந்த பிளட் ரிலேஷன் இருக்குது, அதிகாரமாக அவங்ககிட்ட பேசலாம். இப்போ ஒரு பெற்றோருக்கும் தம் பிள்ளைங்க மேலே அதிகாரம் இருந்தால் இல்லையா? சொன்னால் கீழ்ப்படி தான் ஆகணுன்ற ஒரு நம்ம கட்டளை போட்டாமல் செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. போ, இப்போ கூட நான் பார்த்துருந்தேன், சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் பெற்றோர் என்ன பண்ணாங்க, பெற்றோர் போனாங்க. ஆகவே நாம் செய்ய வேண்டிய வேலை சுவிசேஷம் அறிவித்தல், ஒரு ஆத்மாவை கர்த்தருக்கு கொண்டு வந்து சேர்த்து. இப்போ இன்னைக்கு காலையில் அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க, ஏன் முன்னாடி தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தயவுசெய்து போய் சண்டே கிளாஸ்க்கு போ. அப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவுக்கு வழிநடத்த வேண்டிய கடமை நம்மகிட்ட இருந்தா இல்லையா? அதை தைரியமா சொல்லலாம், தைரியமா சொல்லணும். நம்ம கூட பழகிறதுக்கு நம்ம சத்தியம் சொல்றது பெரிய கஷ்டம் இல்லை. அவனை எந்த வழியிலாவது திருத்தலாம், அதுக்கு நம்ம என்ன வழியோ அந்த வழியை ஆராய்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், சத்தியத்தை சொல்ல வேண்டும். நான் தைரியமாக சொல்ல முடியும். 97ஆம் வருஷம் நாங்கள் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தப்போ முதல் சொந்த ஊரில் போய் சுவிசேஷம் அறிவிப்போம். அப்படி சொந்த ஊரில் போய் 33 பேர், 33 கோயில், 33 குளம் ஐதீகம் பிடிச்சி எங்கள் கோயிலில் போய் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம். அவன் கேட்குறானே கேட்குறீங்க, அவனுக்கு போய் சத்தியத்தை எந்த வழியில சொல்லி ஆகணும்னு சொன்னேன். அங்கே 5 நாள் நாங்கள் தங்கி நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவித்தோம். இன்னைக்கு அங்கே 4-5 கிறிஸ்தவ சபை உருவாயிருக்கு. எங்களுக்கு அது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எனக்கு என்ன வேணா இருந்துட்டு போகுது, ஆனால் 4-5 சபை உருவாயிடுச்சு ஊரில். ஆகவே இந்த யூதாஸ் காரியத்திற்கு அவருடைய காரியத்துக்காகவும் பேதுருடைய காரியத்துக்காகவும் யோசிக்கும் போது பேதுரு என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னால் அரசாங்கத்துக்கு பயந்தார். அப்புறம் பொங்கல் சொன்னால் அதுக்கு பயந்தார். ஆனால் இதுக்கு பயப்படாமல் என்ன பண்ணாரு, அந்த இயேசு நீங்கள் கொண்டீர்கள், நீங்கள் சிலுவையில் அருந்தீர்கள்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு பேசி, சட்டமாக பேசி ஒரே புத்தகத்தில் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க? 3000 பேர். அந்த காலத்தில் ஜனத்தொகை கம்மியாக இருந்தது. அந்த கம்மியான ஜனத்தோடு இருக்கும்போதே ஒரே புஸ்தகம் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னா இந்த காலத்தில் கோடி கோடியாக ஜனம். இப்போ 3 கோடி பேர் ரசிக்கப்படணும். ஒரே புஸ்தகத்தில் என்ன பண்ணணும், 3 கோடி ரசிக்கப்படணும். நான் இந்த ஊழியத்தை நான் சந்தோஷமாக உங்கள் சபையில் பண்ணுற ஊழியத்தை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா யூடியூப் மூலமாக நீங்கள் நான் வெளியே செய்கிற ஊழியத்தை வார்த்தை அனுப்புறீங்க. இதனால கண்டிப்பாக எத்தனையோ 1000 பேர் தொடரப்படலாம், விடப்படலாம், ரட்சிக்கப்படலாம், கிறிஸ்துக்குள் வரலாம், கிறிஸ்து சபையில் சேர்க்கப்படலாம். நமக்கு கணக்கு தேவையில்லை, அவன் சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்படலாம். இது
இந்த பக்கம் யாரும் அந்த மாதிரி செய்யல இந்த மாதிரி ஊழியம். ஆகவே அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை நாம் எந்தெந்த வகையில் வெளிப்படுத்த முடியுமோ, எந்தெந்த வகையில் அறிவிக்க முடியுமோ அந்தந்த வகையிலே அறிவிக்க முடியும். 1980 வருஷம் நான் நினைக்கிறேன், சரியா தெரியல, 79 80 உடன்படியில் காலையிலே சாயந்தரமும் மணி அடிக்கும். நான் என்கிட்ட இந்த பைப்பில் எடுத்து நேராக அந்த சர்ச்சுக்கு போய் 1 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் தான், காலையில் இருக்குன்னா சாயந்தரம் தான் நான் போகிறேன். அப்போது யாரோ ஒருத்தர் வந்து என்னை சந்திச்சு, ஐயா நீங்கள் எந்த ஊர் கேட்டு, நான் சென்னை பக்கம் இருக்கேன். இவ்வளோ தைரியமாக பைபிள் கையில் வச்சுட்டு வரீங்களே, ஏன் பைபிள் எடுத்து வந்து நான் எங்கே நாங்கள் வைக்கோம் அப்படின்னு, ஏன் பைபிள் எடுத்து வந்து எங்கே நாங்கள் வைக்கோம். இங்கே நம்ம ஆட்கள் வந்து பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வந்து வைக்கப்படுறாங்க. ரொம்ப சாட்சியாக போகிறீங்க, சாட்சியாக போகிறீங்க அப்படின்னு. உடன்படியில் கிறிஸ்டியன் பேட்டி கிறிஸ்டியன் அந்த இடம் உடன்படிக்கை சர்ச்சுக்கு நாங்கள் போய் நம்ம என்ன பண்ணணும், தைரியமாக நான் கிறிஸ்தவன், பைபிள் கொண்டு போகிறது வெட்டப்படுறேன். அப்புறம் நாம் கிறிஸ்தவன்னு உலகத்துக்கு காட்டணும். நைஸாக ஒதுக்கிட்டு கூடாது. பிஜேபிக்காரர் வந்து காட்டு தஞ்சாவூர் ஒதுக்கூடாது. எழுத்து நிற்கணும், அவங்ககிட்ட பேசணும். நான் கிறிஸ்தவன், நீ என்ன பட்டு வெட்டையை விட்டு குதிரையை குத்து. அந்த அளவுக்கு நமக்கு தைரியம். அவன் பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் நோக்கி ஓடி போவான். பேதுரு ரொம்ப உண்மையா கர்த்தருக்கு மறுதலி சேர்த்தான். நான் அவர் அறியேன், அந்த மனுஷனை அறியேன், மறுதலிச்சான். ஆனால் கடைசியில அவன் மனம் திரும்பி என்னை சிறுவில் அடைய சூழ் வரும்போது என்னை தலைகீழ் தான் சிறுவில் அடையும். ஏசாமி தாய் நேராக சிறுவில் என்ன பண்ணு, தலைகீழா சிறுவில் அடையும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிஷப் யாருன்னா இஸ்ரேல் தேசத்தில் பேதுரு தான். ஃபர்ஸ்ட் பிஷப் யாரு? பேதுரு. அவருக்கு பெயரில் ஒரு ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருக்கு, கேள்விப்பட்டேன். அது படத்தில் நான் பார்த்துருக்கேன். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர், அப்புறம் 5000 பேர். நீங்க பண்ற ஒரு பிரசங்கத்தினால கூட 3 லட்சம் பேர் ரசிக்கப்படலாம், 3 கோடி பேர் ரசிக்கலாம். அங்கே ஜனத்தொகை கம்மி, இன்னைக்கு ஜாஸ்தி. ஆனால் விசுவாசத்தோடு நீங்க செய்யும்போது கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒரு ஆத்மாவை பண்ண, ஒரு ஆத்மாவை நாங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சுசேஷம் சொன்னதுனால இன்னைக்கு எங்கள் ஒரு காலத்தில் ஒரே ஒரு எங்கள் அப்பா ஒருத்தர் தான் கிறிஸ்துவராங்க எங்கள் சந்ததியில். இன்னைக்கு 99%, இன்னும் 1% இருக்குது. 99% கிறிஸ்தவராக மாறி இருக்கும். அது எங்கள் பரம்பரையில் நாங்கள் சாட்சி சொல்லணும். நம்ம என்ன வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் எல்லாரையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவீங்க. இப்போ சென்னையில் ஒரு சபையை உருவாக்கி அந்த சபை நடந்தது. ஆகவே வைராக்கியமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக நீங்கள் ஒன்று செய்யணும். உங்களுடைய சொந்த இரத்த சம்பந்தமானவர்களுக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஏசாமி நம்பு, வா சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது அவர்களை ஆவிக்குள் வளர்த்துவது, கிறிஸ்தவர் ஆக்குவது இவங்கள போதவர்களுடைய கடமை. ஆனால் நீ முதல்ல என்ன பண்ண, நாட்டில் சர்ச்சுக்கு போகணும். என்ன கஷ்டத்தில் யார் இருந்தாலும் சரி, பிசாசு பிடிச்சிங்கன்னா பாப்பா சர்ச்சுக்கு வாப்பா. இங்கே உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கொண்டக்குப்பம் ஒரு வில்லேஜ் இருக்குது. நான் அந்த இடத்துல நான் ஊழியர் செய்திருந்தேன். சர்ச்சுக்கு நடக்க போவேன். ஒரு பொண்ணு சாட்சியை சொல்லிட்டு முடிக்கிறேன்.
நல்ல சிறப்பாக லட்சணமாக இருந்தப்போ இந்த பொண்ணு ஓன்னு அழுதுருக்குது. 2 அப்பப்போ கையெழுத்து தொடச்சி இருக்குது, அழுதுனே இருக்குது. அப்புறம் பிரசங்கம் முடியறதும் அழுதுச்சு. அப்புறம் அங்கே ஸ்டெல்லான்னு ஒரு சகோதரி இருக்குது. அந்த சகோதரி கேட்டேன், ஏன் இந்த அம்மா வந்து அழுதுங்க? ஒன்றும் இல்லைங்கய்யா, இதுக்கு கர்ப்பம் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்க இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா, அதனால் புதுசுன்னு விட்டுறதுக்கு மனசு இல்லை. யாரோ சொன்ன மாதா கோயிலுக்கு பிள்ளை விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அழுதுங்கய்யா. நடந்த உண்மை. ஜோசப் சாட்சி இருக்கிறார். அப்புறம் நான் ஆராதனை முடிஞ்ச உடனே வாமான்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது செய்வேன், நீங்கள் கண்டிப்பாக செய்வேன். இது ஒன்றும் செய்வானா, ஏசு சாமி உனக்கு பிள்ளை கொடுப்பாரு நம்புறியா அப்படின்னு. அவங்க பாஷை பிரகாரமே யாரோ சொன்னாங்க, மாதா கோயிலுக்கு போனால் பிள்ளை உண்டு, நான் தான் வந்தேன். நீ முதல் நம்புமா அப்படின்னு. நம்புறேன் சொல்லிச்சு. சரி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீ இந்த வருஷத்துலேயே உனக்கு குழந்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் தைரியம் சொல்லிட்டேன். நான் எந்த தைரியத்தை சொன்னேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த 2 மாதம் கழிச்சு நான் அதே சர்ச்சுக்கு போகிறேன். இந்த அழுதுன்ற பொம்பளை அழவே இல்லை. என்னடா வந்து உட்காந்துட்டு அழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கால் கவனிச்சுனேங்கிறேன். பிரசவம் பண்ணி இந்த அம்மாவை பார்த்துருந்தாங்கிறேன். கடைசியில் ஆராதனை முடிஞ்சிது. அப்புறம் ஸ்டெல்லாவே கூப்பிட்டேன். ஸ்டெல்லா சிஸ்டர் வாங்க அப்படின்னு. நீங்கள் ஏன் அழலை அப்படின்னு. உங்களுக்கு ஒரு தெரியுமா அப்படின்ச்சு. எனக்கு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு. அவள் உண்டாயிருக்கிறாயா, அவள் உண்டாயிருக்கிறாயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ரொம்ப தெரியுமா. அந்த அம்மாவை கூப்பிட்டு உட்காந்து வச்சு, அம்மா உன் முகத்தில் ஒரு தெளிவு இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது. ரொம்ப நான் உன்னை பிரசனம் பண்ணினே உன்னை கவனிச்சுனே தான் இருந்தேன். ஆமாம், ஏன் உண்டாயிருக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் பிரசனை விட்டு உன் பிரசனை உன்னோட மாட்டேன், பயப்பட தைரியமே இருக்கு அப்படின்ட்டு. மறுபடியும் 2-3 மாதம் கழிச்சு அதே ஆலயத்துக்கு நான் பிரசனம் பண்ண போகிறேன். அதே ஜோசப் கொண்டு சர்ச்சுக்கு போகிறேன். இது நடந்த உண்மை. அப்புறம் அந்த அம்மாவை பார்த்து வாயும் வயிறு பார்த்தா இருந்துச்சு. ஒரே சந்தோஷம், முதல் சிரிப்பு. அப்புறம் கூப்பிட்டேன். ஆராதனை முடிஞ்சு, ஐயா உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான சங்கதி சொல்கிறேன். ஸ்டெல்லாவும் அண்ணனும் ஸ்கேன் எடுத்து பார்த்தா 2 குழந்தைகள். ஸ்கேன் எடுத்து பார்த்துல 2 குழந்தைகள் தான். நான் கேட்டதுன்னு 1 தான் கேட்டேன். கர்த்தருக்கு நான் இனிமேல் சாவரெல்லாம் கிறிஸ்தவராயன். அப்புறம் இந்த பொட்டுக்கிட்டுலாம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த நாள் வரையில் அந்த சர்ச்சுக்கு அந்த அம்மா குழந்தைகள் 2 குழந்தைங்களோட சர்ச்சுக்கு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த பொண்ணு வாழ்க்கை புருஷன் எப்படி நான் விட்டுறது தான் பயந்து இருந்துச்சு. அதுதான் ஆயிடுச்சு. கடைசியில் நீ இன்றைக்கு கூட தொடர்பு கொள்ளலாம். சந்தோஷமாக தைரியமாக வராங்க, சர்ச்சுக்கு வராங்க. அப்புறம் ஒரு ஆடு கூட ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க வளர்க்குற ஆடு வந்து இப்போ சர்ச்சைக்கு கொடுத்தாங்க. அது நாங்கள் பிரியாணி இப்போ சாப்பிட்டே வந்துட்டோம். ஆள் அன்பானவர்களே, பேதுரு செய்ததுக்கு என்னென்னா அவரை மறுதளித்தார். அந்த மனுஷனை அறியணும்னு சொன்னார். ஆனால் அவர் மிகுந்த வைராக்கியத்தோடு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணி அநேக ரட்சிப்பு வழிநடத்தினார். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் முதல் பிஷப் யாருன்னு பேதுரு தான். அதுக்கப்புறம் யாருக்கோ பிஷப் ஆனாங்க. ஆகவே என்பார்களே, கர்த்தருக்காக நாம் எதை இழக்கிறோமோ அதுதான் நம்முடைய பேங்க் பேலன்ஸ். கர்த்தருக்காக நாம் எவ்வளோ இழக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ். அது ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம். கர்த்தருக்காக நீ எது எவ்வளோ இழந்தாலும் சரி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், நோ மைனஸ் பாயிண்ட்.
ஸோ கர்த்தருக்காக நாம் எதையும் செய்வோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். இயேசு நல்லவன் சொல்லு, இயேசு சுகட்டவா, உன் கஷ்டம்லாம் தீரும், உன் நோவெல்லாம் தீரும், உன் துன்பமெல்லாம் தீரும், உனக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் அதெல்லாம் தீரும் சொல்லிட்டு அதை தீர்க்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலக சூழ்நிலை எத்தனை சூழ்நிலை மாறலாம், ஆனால் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உனக்கு நிம்மதியை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம அவரை அறியேன்னு சொல்லிட்டு இருக்கலாம், கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், அவிசுவாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுவது விசுவாசம் உள்ளவனாக இயேசு கிறிஸ்து நம்பு. அவர் ஒருவேளை குடும்ப சூழ்நிலைகள் தாறுமாறா எதிர்மாறா இருக்கலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட நீ அந்த பாரத்தை, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார். உலகம் ஒன்று ஆதரிக்காது, உலகம் காலவாரம் உன்னை அவமானத்துக்குள்ள நடத்தும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிம்மதியை தருவார், சந்தோஷத்தை தருவார், சமாதானம். ஒருவேளை நீ மறித்து விட்டாலும் அங்கே பரலோகம், ஒரு பரலோகத்தில் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். இது அழிந்து போகிற உலகம். இந்த இஸ்ரேல் தேசத்துக்கும் அமெரிக்காவில் நன்மை இருக்கும், தகராறு சண்டை வந்து வலுவாயிடுச்சுன்னா உலகத்தமாக கூட மாறும், உலகத்தமாக மாறும். ஒரு குண்டு வடகாடு மாவட்டம் போட்டால் எடுத்து பேசுவாங்க, ஒரு குண்டுக்கு போட்டாங்க பல லட்சம் பேர் சாவார், பல லட்சம் பேர் சாவார். நீ விசுவாசத்தினால அந்த குண்டு விழாது ஆண்டுட்டாங்க. இந்தியா பிரதமர் பரவாயில்ல, ஓரளவுக்கு அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு சமாதானம் கிடையாது. அவர் கொஞ்சம் மோசிக்கினாருன்னா இந்தியாவில் 4-5 குண்டு வந்து விடும். இல்லைன்னா பட்டன் தட்டினா கை கரெக்டாக சொல்கிற இடத்துக்கு வந்து குண்டு விடும். அவன் எங்கேயோ இருக்கான், 500 மைல் 1000 மைல் 2000 மைலுக்கு அப்புறம் இங்கே அங்கிருந்து பட்டன் தட்டுறான், நேராக டெல்லியில் வந்து விடும், நேராக வடாக்காடு மாவட்டம் வேலூரில் வந்து விடும். அந்த அளவுக்கு கல்வி, அறிவு, ஞானம் வளர்ந்து போயிருக்கு. உன்னை பாதுகாக்கிறவர் யார்? கர்த்தர். வழிநடத்துகிறவர் யார்? கர்த்தர். அவருடைய பாதுகாப்பு நமக்கு தெரியும். சட்டங்கள் எத்தனை சட்டம் வேணால் மாறிடும், அதிலிருந்து நம் விடுவிக்கிறதுக்கு ஒருத்தர் ஆண்டாள் நியமிப்பார். அது எந்த கட்சியாக இருக்கலாம். ஆகவே இந்த பேதுரு மூலம் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, என் ஆளுகளை மேற்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷம் அறிவிப்பாயாக. கர்த்தருடைய செய்தியை மற்றவர்களுக்கு சொல். உங்கள்கிட்ட பழைய ஃப்ரெண்டு இருக்கலாம், உடன்மொழிகள் இருக்கலாம். திடீர்னு பார்க்குறேன், எப்பா எப்பா நல்லா இல்லையா, நல்லா ஏசாமி நம்புப்பா. அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. என் கூட வேலை செய்கிற அதிகாரிகளை நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். அவங்களெல்லாம் புக்கு புக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் கூட வேலை செய்ய எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர் வந்தார், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஹலோ, எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன், அந்த கடன் கொடுத்துட்டுனா நான் ஏசாமி நீ வரவும் வேணாப்பா அப்படியே இருப்பான். என்ன அப்படி சொல்லிட்டேன், நான் அவங்க 1 லட்சம் கொடுத்து ஏசாமி நான் ஒன்றும் அவசியமே இல்லை, ஏசாமி நல்லவங்க நீ விசுவாசம் நீ வாங்கணும். அப்புறம் அவர் சர்ச்சுக்கு வந்து போயிருந்தார். இந்த கடைசியாக வந்து இப்போ கீழே பல்லக்கு கொடுத்து போயிட்டார். அவர் பேர் சுப்பிரமணியம், ஈபி காலையில் கவிஞர் பக்கம் தான் இருந்தார். ஆகியால் இன்னொருத்தருடைய ரத்தப்படி நம்ம மேல் சாராக இருக்க முடியும். நம்மவருக்கு நாம சத்தியத்தை சொல்லியே ஆகணும். அதுதான் நம்ம மேல் இருந்த கடமை. மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். யூதாஸ் காட்டி கொடுத்தான், முதத்தினால் காட்டி கொடுத்தான். அப்புறம் ஆண்டவர் எச்சரித்தார், உனக்கு ஐயோன்னார், உனக்கு அதிக பாவம் உண்டுன்னு சொன்னார். ஆனால் எச்சரிப்பு ஏற்றுக்கொள்ளாருனாங்க, அவன் 4 கொண்டு சேர்த்தான். அந்த 30 வெள்ளி காசு என்ன பண்ண பணம் கொடுத்தான். அவங்க ஊப்பாடினார், கொண்டு தேவாலயம் விசேஷம். அது ரத்த நிலமாக இன்னைக்கு இருந்தது சாட்சி சொல்ல. ஆனால் பேதுருவோ மனந்து சேவல் போனோடனே மனந்து ரசிக்கப்பட்டான், குணப்பட்டான்.
அவன் ஊழியத்தை ஆரம்பித்தான். அவனால் தான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் ஒரு அசைக்கப்பட்டது. அங்கே அநேக யூதர்கள் ரட்சிப்புக்கு வந்தார்கள். அப்படி போல நீங்களும் நானும் ரட்சிப்புக்கு வந்தோம். மற்றவர்களையும் நாம் ரட்சிக்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் அவ்வளோ செலவு பண்ணுறோம். உன்னுடைய வருமானத்தில் 10 ஒன்று போக ஆண்டவர் கொடுத்தாலே அது ஒரு பக்கம் வழி நடக்கும். இன்னும் நீ அதிகமாக கொடுத்தீங்க ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா உன் கணக்கில் சேரும். நீ கொடுத்த உதவினால பாஸ்டர் அதிகமாக கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாங்க. அநேக ஆத்மாக்கள் அவர் அறுவடை செய்ய முடியும். அது உன்னால் கிடைத்த பலனாக. ஆகவே நீங்கள் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால என்ன கிடைக்கும்ட்டு நாம் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. என்ன கிடைக்கிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. எவ்வளோ கொடுக்குற கிறிஸ்தவனாக இருக்கணும்னு அதை பார்க்கணும். எவ்வளோ கொடுக்குற கிறிஸ்தவனாக தான். உன் கை எப்பவுமே இப்படி இருக்கக்கூடாது. உன் கை எப்படி மாறணும்? இப்படி மாறணும். நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிற அது சரியில்லை. உன் கை என்ன பண்ணணும்? இப்படி தெரியும். கொடுக்கிற கிறிஸ்தவனாக இருக்கும். கொடுக்கிற சபை ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு தெரியும், சவுத் சைடில் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் தாராளமாக கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமாக மதுரைக்கு அந்த பக்கம் கன்னியாகுமரி வரணும், கேரளா தாராளமாக கொடுப்பாங்க. அட்ரஸத்து அதிக சிக்கனமாக இருப்பாங்க. கஞ்சி குடிச்சு இருப்பாங்க, கைத்தறி குடிச்சு இருப்பாங்க. நாமயமாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்காக தாராளமாக செய்வாங்க. இன்றைக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நீங்களும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வாங்குற கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக மாறும்போது கர்த்தரனை வாழாக்காமல் உயர்த்துவார். அதெல்லாம் என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட இந்த பாட்டுக்காக நான் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த பாட்டுக்காக நான் ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். எங்கள் சொந்தக்காரங்க இதெல்லாம் இந்த தொழிலை என்னத்துக்கு போகணும் கேட்டாங்க. இல்லை என் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், நான் செய்கிறேன். ஆகவே கர்த்தருக்காக நீ எதை செய்கிறியோ அது உனக்கு ப்ளஸ் பாயிண்ட், செய்யாமல் தான் மைனஸ் பாயிண்ட். செய். ஆண்டவருக்காக உழைச்சி ஆண்டவருக்காக செய்யும்போது சுவிசேஷம் பெரிய கஷ்டமே இல்லை. அதுக்காக தேவையை படிக்கணும்னு அவசியமே இல்லை. பார்க்குற சொந்தக்காரனுக்கு பார்க்குற நண்பருக்கு ஏசாமி நம்புன்னு சொல்கிறதுனால ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வந்துடாது. அவர் சொல்லி ஆண்டவருடைய மந்திரை நீ ஆட்களை சேர்க்கிறார். நீ தான் ராஜா, அவருடைய உண்மையான ஊழியக்காரர். நீ தான் ஆண்டவருக்கு உண்மையான ஊழியக்காரர். மறுபடியும் சொல்கிறேன், பேதுரு எனக்கு தெரியாதுன்னு அந்த மனுஷனை அறியணுன்றார். அப்புறம் சபிக்கும் சத்தியமானு சொன்னார். சரி, அந்த மனுஷன் நான் அல்ல அப்படின்றார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் உணர்த்தப்பட்ட பிறகு தைரியமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். மீன் பிடிக்கிற தொழிலை விட்டான். அதுதான் போனார். திரும்பி அந்த தொழிலை விட்டுட்டு எதுக்கு வந்தான்? சுவிசேஷ அறிவிக்கணும். முதல் பிஷப் இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமிலே முதல் பிஷப் யாருன்னா பேதுரு தான். ஆகவே அந்த அளவுக்கு உன்னையும் கூட அந்த பிஷப் ஆக்குவார், உயர்த்துவார். நீ கீழாகாமல்